அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா வாழ்வை அவரது பாடல் மற்றும் உரைநடை பகுதியின் துணையோடு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவரது அனுபவங்கள் என்னென்ன, அவர் நமக்கு சொன்ன அறிவுரைகள் என்னென்ன என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து அதை பயிற்சி செய்து நாமும் வள்ளலார் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பையா. ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் விளையாடுறோம். ராமலிங்காவையும் ராமலிங்கம் ராமலிங்காவையும். சாமி வணக்கம். சாமி சாமி வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப நம்ம வந்து திருவருண் என்னது சாப்பிட்டீங்களா கேட்டேன். சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். 4:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டு கேக்குறிய? அவன் 12:30 மணிக்கு சாப்பிட்டு செட்டில் ஆயிட்டான். மத்தியானம் சாப்பாடா? சாப்பாடு 2 வேளைதான். நீங்க எல்லாம் சன்மார்க்கிப்பா. சன்மார்க்கி இல்ல, அதாவது ஆசை இருக்கு, நேரம் இல்லை சமைச்சு சாப்பிட. அதான் கதை. இப்ப காலையில பசியாறு செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு நேரம் செலவாகும்? ஆமாவா இல்லையா? இல்ல மாவட்ட நீங்க சொல்லுவீங்க 15 நிமிஷத்து அதை சாப்பிட்டு அதுக்கு கஷ்டப்பட்டு காலையில நாங்க சாப்பிடுறது இல்லையா? இட்லி மாவு கடை வாங்கி வச்சிருந்தீங்களா? காத்த இட்லி மாவு வச்சு ஊற்ற வேண்டியதான் இட்லி. ஓ அப்படியா? இட்லி அரைக்கிறது இல்லையா? அப்புறம் சட்னி நீங்க சட்னி எப்படி போட்டு அரைக்கணும்? அது 10 நிமிஷம் பேச வேண்டிய 1:06 திருவருள் முறையீடு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். 1:06 அதான் ஏன் முதல் தலைமுறை 6வது தெரியும். அதான் அது திறந்துட்டேன். எத்தனாவது பாட்டு? அன்னைக்கு எத்தனாவது வரைக்கும் பார்த்தோம் சாமி? போன வாரம் வந்து நம்ம 64வது பாட்டோட நிப்பாட்டுறோம். விடையிலையோ அது வரைக்கும் நிப்பாட்டு. அதாவது உங்ககிட்ட இந்த தர்ம விடை இல்லையோ அப்படின்னு அது வரைக்கும் பார்த்தோம். ஓகே, அடுத்து போங்க. 66. சினத்தாலும் காமத்தினாலும் எந்தன்னை திகப்பிக்கும் இம்மனத்தால் உருந்துயர் போதாமை என்று மதித்து சுற்றும் இனத்தாலும் வாழ்க்கை இடை இடும்பையினாலும் இழைக்க வைத்தாய் அனத்தானா சரியா? அனத்தான் புகழும் பதத்தோய் இது நின் அருட்கழகும். நல்ல கேளுங்க. இதெல்லாம் பண்ற கூத்து பெருங்கூத்து. சினத்தாலும் காமத்தினாலும் இதெல்லாம் எங்களுக்குள்ள பிரச்சனை. தேய்ப்பிக்கிற மனதால் இந்த மனதான் தமிழ் அவனோட துயரம் போராதுன்னு சொல்லி மதித்து சுற்று இனத்தால சுற்றி மன்றாள பண்ணாமல தாழ்ந்தாலும் வச்சு விடுவாங்க, தாழ்ந்தாலும் கட்டி விட்டுவாங்க, தாழ்ந்தாலும் தாங்க மாட்டாங்க. கட்ட பயலுகன்றீங்களா? சரி. ஐயோ வாழ்க்கை எளிமையானாலும் நான் கலந்துக்கிறது இல்ல சாமி. இவங்க சொல்ல வேண்டாம். தனியாள படிக்கிறீங்க. தனியா இருக்கிறேன். தனியா இருந்தே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. இப்ப தனியாதான் இருக்கேன், ஆனா நேரம் இல்ல. எப்படி எல்லா வேலையும் வச்சிருக்கீங்க? தமிழ்ல எல்லா தமிழ் வேலை பார்க்கறீங்க. வாழ்க்கை 1954
இலக்க வச்சுட்டே ஆ, பிரம்மா பழக்கூடிய அவத்தான பிரம்மா ஆ. பார்த்த உடனே இது வந்து அழகா அழகா இது அருட்கு அழகா இப்ப என்ன சொல்ல வராங்க? என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து. சமயம் இல்லைங்க. அன்னைக்கு சொன்னீங்க நம்மளோட ஆணவத்தினாலதான் நம்ம செயல்படுறோம் அப்படின்ட்டு. இப்ப இவரு சொல்றத பார்த்தாக்கா அவன் தானே சேட்டையே பண்றான், அவன் தானே நம்மள இப்படி மாற்றி படைக்கிறான்னு தோணுது. ஆமாவா இல்லையா? தப்பு தப்பா நீ புரிஞ்சுக்கிறீங்க. இந்த பிறவி வந்து தப்பு தப்பா ஆணவத்த புரிஞ்சு பிறவி இல்லைங்க, தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற சாமி. தப்பு தப்பா புரியாம இருக்குதான் கேள்வி கேட்கிறேன். இந்த பிறவி வந்து ஆணவத்த பிறவி இல்ல, மாயா சிருஷ்டி. மாயினால் வந்ததுனால முன்ன இருந்த ஞான அஞ்ஞானத்தோட தான் வருவாங்க. சரி, அதனால கஷ்டம்லாம் அவருக்கு கூடயா வரும். இதுல மாயா சிருஷ்டி வரும், மாயா சிருஷ்டி ஆனது இல்ல. சாமி நீங்க இந்த மாயா சிஸ்தி இதெல்லாம் பேசாதீங்க. இங்க பாருங்க, இடும்பையினாலும் இழைக்க வைத்தாய்ன்னு யார சொல்றாரு? இப்ப யாரு சொல்றாரு? யார்கிட்ட கேக்குறாரு? அனைத்தான் புகழும் பதத்தோய் இது நின் அருட்கு அழகோன்னு யார கேக்குறாங்க? சொல்லுங்க இப்ப. அப்புறம் நீங்க இப்ப புதுசா மாயா சிஸ்தி அந்த சிஸ்தி நீங்க எல்லா சிஸ்தியும் சொல்லுங்க. இப்ப வள்ளலார் யார கேக்குறாரு? அத சொல்லுங்க. இப்ப கஷ்டம் எப்பயாவது போயிட்டுவோம். இல்லைங்க, அவர் இப்படி கேட்டுக்கலாம்ல, மாயை என்னை இது பண்ணுது, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. இழைக்க வைத்தாய் அப்படின்னு யார சொல்றாருன்னு கேக்குறேன். இப்ப யாரு இழைக்க வைத்தா அதை சொல்லுங்க. இந்த ஒரு வாரத்தில நம்ம மாட்டிட்டோம் பாத்தீங்களா? இழைக்க வைத்தான்னு யார சொல்றாங்க? நான் முந்திலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாமி. இவன் தான் ஏதோ பண்றான்னு எங்க இருந்து கேக்குறீங்க? யாரும் கேட்க மாட்டீங்க. கேட்டா மாயை ஆனா உனக்கு ஏற்கனவே இருந்துச்சு, உனக்கு மாயை இருந்துச்சுங்கிறீங்க. இழைக்க வைத்தான்னு வள்ளலார் சொல்லிட்டாங்களே. இழைக்க வைப்பது உனக்கு ஒரு விளையாட்டு, என்னை வச்சு விளையாடு. சாமி நீங்க வேற எதுவும் இருக்காதீங்க, இந்த பாட்டை போட்டு பாருங்க. இப்ப இழைக்க வைத்தா அதுக்கு போது சொல்லுங்க. இல்ல இழைக்க வைத்தா யாரு அத முதல் சொல்லுங்க. வேற பாட்டு எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே மாத்துங்க கட்சியை. நான் பாக்குறேன் என்ன பாட்டு அதுல ஏதாவது புடிச்சு கேக்குறதே சரி. சொல்லுங்க என்ன பாட்டு இது பாப்போம். அனத்தான் புகழும் பதத்தோ இது நின் அருட்கழகோன்னு கேட்டுவிட்டாங்க. இது கேட்டோம், இன்னும் அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கீங்க எப்படிப்பட்ட கல் நெஞ்சமா இருக்கும் அவனுக்கு. சமே சாமி இல்லைங்க, அடுத்தடுத்து நிறைய வருது. நினைக்கிற கடவுளை பயங்கரமான கேள்வி எல்லாம் கேட்பாங்க போல இருக்கு. இப்ப நீங்க என்ன தெரியிட்டு இருக்கீங்க? பிறவி எப்படி வந்துச்சு அதான் முதலே சொல்லிட்டீங்களே சாமி. மாயா சிஸ்டியால வந்து அப்ப அதை வேற காட்டணுமா? அதான் தெரிஞ்சிச்சே. இப்ப அதை விடுங்க, அது தேடாதீங்க. நீங்க அது தேட வேண்டாம் எனக்கு. இப்ப இழைக்க வைத்தா இது நின் அருட்கழகோ, இதற்கு பதில் சொல்லுங்க. மாயா சிஸ்டிலாம் வரதான் செய்யும். வரதான் செய்யும். அவன் படைப்பு இல்ல. என்ன சாமி அவன் படைப்பு இல்ல? அப்ப இழைக்க வைத்தானா யாரு? நீங்க அங்க நீங்க அவன் படைப்பு இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. இங்க இழைக்க வைத்தான்னு வள்ளலார் சொல்றாரு, அதுக்கு வரைக்கும் சொல்லுங்க. உங்க பக்கம் சாமி நீங்க அப்படியே பூசி வலுப்புறீங்க. இழைக்க வைத்தாய் நீ அருட்கழகோ. இப்ப அருள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துதான் நம்மள வச்சு செய்யறாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. ஆமாயா ஆமாயா, சரி இது அழகா நீங்க சொல்லுங்கப்பா. கடவுளே
எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாத்தையும் வச்சு செஞ்சீங்கன்னாக்க இப்படி சினத்தாலும் காமத்தினாலும் அதனாலதானே நாங்க படாதபாடுபட்டு இருக்கோம். தேவையில்லாத நேரத்துல கோவப்பட்டுறோம். தேவையில்லாத நேரத்துல காமம், குரோதம், லோபம், மோகம், மதம் மாத்திரை ஏதாச்சும் வந்துடுது எங்களுக்கு. இல்லைங்க. சினத்தாலும் காமத்தினாலும் என் தன்னை திகைப்பிக்கும் இம்மனத்தாலும் மனத்தால் உருந்துயிர் போதாமை என்று மதி சுற்றும் இனத்தாலும் வாழ்க்கை இடும்பை. சினத்தால காமத்தாலும் செய்கிறது மனசாலதான். மனதான் பண்ணுது காரணம். சரி, சினத்தால காமத்தால தன்னை மனத்தால் மனதான் மேல பண்ணுது. அந்த சொந்தம் போடாதா? நீ இனத்தாலுக்கு இலக்கிய சரி நில்லுங்க. சரி, மனம் ஒரு பகுடு அது வேலையை அது செய்யுது. சரியா? அது நம்மள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி நில்லுங்க. உன் வேலை என்ன? உன் வேலை என்ன கேட்டாக்கா 5 தொழில் செய்யணும். என்ன 5 தொழில்? படைத்தல், காத்தல், துருசு நீக்குவித்தல், பக்குவம் ஒரு வித்தல், அருளல்ன்றீங்க. சரியா? நீயும் ஒரு பக்கெட்டு போதாமை என்று. சரி, இதெல்லாம் மனசு செஞ்சிருச்சு, விட்டுருக்க. சரியா? மதி சுற்றும் இனத்தாலும் வாழ்க்கை இடும்பையினாலும் இழைக்க வைத்தாய். நீ ஒரு பக்கெட்டு உன் பங்குக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரில தோணுது. கேக்குறாரு பிரேயர் பண்றாரா? இது பிரேயர் பண்ற மாதிரி இல்ல. எனக்கு என்னவோ நல்ல கேள்வியை கேட்டு உனக்கு உறங்கிட்டு கேக்குற மாதிரி இருக்குது. கடுப்பாயிட்டாங்க. ஆனா கடைசியா நின் அருட்கழகோ அப்படின்னு அந்த கடுப்பை கொஞ்சம் சாப்பிட்டா ஆக்கிட்டாங்க. சரி, எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. மனது ஒரு பக்கெட்டு அது வேலையை பாக்குது, நீ ஒரு பக்கெட்டு இது போதாதுன்ட்டு நீ ஒரு பக்கெட்டு உன் வேலையை பாக்குற. 2 பேரும் வச்சு செஞ்சீங்கன்னாக்க நாங்க என்ன பண்ணுவோம்? தம்பி, உங்க நெட்டுல பிரச்சனை வச்சுக்கிட்டு ஏன் நெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம நம்ம வேற காசை வேற கட்டி விட்டோம். பாக்க போனா 28ஆம் தேதி கட்டிருக்கணும். நீங்க கட்டிருக்கிறேன் தேவையில்லாம. 28ஆம் கட்டணுமா? 28ஆம் தேதி தான் கட்டணும். சரி வாங்க, இன்னைக்கு 24 நாள் முன்னு கட்டியாச்சு. சரி வாங்க, ஏதோ ஒண்ணு ஆளுக்கு வச்சு செய்யுங்கப்பா. நாங்க கிடைச்சிட்டோம் உங்களுக்கு. மனசு ஒரு பக்கெட்டு நீ வேலையை பாரு, கருள் வர போதாதுன்ட்டு அவரு ஒரு பக்கெட்டு அவரு வேலையை பார்க்கட்டும். அதாவது இல்லைங்க, இப்ப சினத்தாலும் காமத்தினாலும் மனம் நம்மள போட்டு இது பண்ணுது. அதனால வர வினைய வச்சுக்கிட்டு நீ அது கயிறை வேற ஆட்டிக்கிட்டு இருக்க. இதுதான் கதை இப்ப. சரியா? ஆமாவா? சாமி ஆமான்றீங்க. நாம வர்றபாடு பெரும்பாடா இருக்கு. சரி வாங்க. புல்லளவாயினும் இது படிக்கணுமா? பாருங்க. சரி, இப்போ நம்பர் போட்டுக்கலாம் பாருங்க. நம்பர் போட்டதை பாருங்க. 68. இதுல என்ன இருக்கு? புல்லளவாயினும் ஈயார்தம் வாயில் புகுந்து புகழச் சொல்லளவா நின்றிறப்போர் இறக்க சொன்னங்களை கல்லளவாத தருகின்றோர் கருதி சென்றோர் நல்லளவாயினும் கேளேன் நின் பாலன்று நின் மலனே. இது ஏதோ உங்ககிட்டதான் கேப்பன்னு மாதிரி வருது. ஒன்னும் புரியல. புல்லளவு கூட கொடுக்காதால அவனுக்கு போய் அவன் வாயில்னா அவங்கிட்ட போயா? வாயில போய் அவன்கிட்ட போய் அவனை புகழ்ந்து சொல்லி கேட்க அவன் நல்ல சொன்னங்களை சொன்ன தங்கம் கல்லு மாதிரி தரக்கூடிய அவங்கிட்ட போய். என்ன சாமி எனக்கு புரியல, திருப்பி வாங்க முதல்ல இருந்து.
புல்லளவு தரமாட்டாங்க. ஒரு புல்ல கூட அவன் தர மாட்டான். சரி. அவன் வீட்டுக்கு போய் அவன் வாயில போந்து சொல்லி அவனை புகழ்ந்து பேசினா குடுத்துருவான் போல இருக்கே. சொல்லி கேட்டா கூட நல்ல தங்கத்தெல்லாம் கல்லளா கூட கல்லு பெருசு சாமி, செங்கல்லு. செங்கல் சொல்லுவான். ஒரு சின்ன பருக்கா அவ்வளவுதான். அதனால அவன்கிட்ட போய் நின்று நல்ல அளவுல கேட்க மாட்டேன் போய். சாமி எனக்கு இங்க ஒண்ணுமே புரியல. கல்லளா தங்கத்தை கல்லடா தரவனா இருந்தா கூட அவன்கிட்ட போய் நானு ஒரு கொஞ்சமா குடுக்கறவா இருந்தா கூட கூட அவங்ககிட்ட போயிட்டு நல்ல அளவு கேட்க நெல் எவ்வளவு இருக்கு அந்த அளவு கேட்க மாட்டேன். நெல்லு சார் சின்ன இல்லையா? தெரியும் தெரியும் தெரியும். அந்த அளவு கேட்க மாட்டேன். உன்னை தவிர யாரும் கேட்க முடியாது. உடனே கேட்பேன், வேற கேட்க மாட்டேன் கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வல்லாடுதான் கேட்கணும். ஆமா கேட்கணும். ஏகப்பட்டதை வச்சுக்கிட்டு அவரு என்ன பண்ண போறாங்க? கிட்ட குடுக்க நாங்க வச்சுக்கிறோம். அதோட கேட்டாங்க அந்த கொஞ்சம் கொடுக்கூடாதா? இப்படி அருள் வச்சு எல்லாத்தையும் வச்சு எப்படி திறப்பாரு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கூடியா போறோம். உங்களுக்கு சாமி உங்களுக்கு சேர்த்து பிரேயர் பண்றேன் தரோம். இல்லைங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. இங்க பாருங்க, எங்களை உடனடியா அருள்ல கொடுத்து நேரா மரணம் இல்லா பொருள் காக்கல அது செய்யுங்க. அப்படி செஞ்சுன்னு நல்லது. அப்படி செய்ய முடியல அப்படின்னாக்க நான் எங்களோட குற்றம் கூட இருக்குனாக்கா கொஞ்சம் அருளை கொடுத்து இந்த குற்றத்தெல்லாம் போக்கி நாங்க அப்படியே எங்க பாதை அப்படியே கிளியர் பண்ணி விடுங்க. ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் அருள் கூடப்பா. அதான் சாமி அதை கொடுங்கப்பா. எனக்கு இப்ப வரலாறு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்னன்னாக்கா, ஈராறு ஆண்டு தொடங்கி இற்றை பகலும் வரையில படாத பாடுபட்டு நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க. சரிதானே? ஒவ்வொரு வாட்டியும் அவர் கேட்கும் பொழுது அவர் என்ன நினைச்சிருப்பாரு? இப்ப கிடைக்காதா, இப்ப கிடைச்சிருமே அப்படின்னு நினைச்சிருப்பாரா இல்லையா? நினைச்சிருப்பாரா இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு தெரியும் தானே? ஒரு சமயம் நான் நினைக்கிறேன் சாமி, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. எனக்கு இது சந்தேகம் வந்துருச்சு. இப்ப ஒரு சமயம் அவன் இவருக்குள்ள கலந்துட்டான்ல, ஒரு சமயம் அவரோட புத்தி இவனுக்கு வந்துருச்சா? சவே சவே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. எனக்கு என்னமோ இது சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவன் புத்தி இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவன் கலந்துட்டான்ல. இப்ப பாருங்க சவே, இறைக்க வைத்தாய் இது நின் அருக்கழகோ. இப்ப என்ன சொன்னாங்க? மலரோடு சேர்ந்த நாரும் மன வீசுன்னுவாங்கல. இந்த வேலையை பாட்டு கலக்காத முன்னுக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுவிட்டு கலந்த பிறகு அவனோட புத்தி இவருக்கு வந்துருச்சு. நான் நினைக்கிறேன் நல்லா தானே. நானும் கேக்குறேன், டெய்லி கேக்குறமே மருத்துவ. அதான் சொல்றேன். என்ன இப்ப நான் சாமி, இப்ப இப்ப எனக்கு அருள் கிடைச்சிச்சுனாக்கா அதை நான் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். யாருக்கெல்லாம் உதவி நான் எல்லாம் விரும்பி திருந்தணும்னு வருவாங்க, கொடுக்க வேண்டியதான். தெரியலையே சாமி, நம்ம இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி அவரு என்ன பிரச்சனை இருக்காருன்னு தெரியலையே. ஒண்ணும் இல்ல 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 இல்லைங்க, அவன் குடுக்க வரும்பொழுது இவன் கையை பிடிச்சு ஏன் குடுக்குற அப்படின்னு கேட்டாடா. இவன் கேட்பான் சாமி, ஏன் குடுக்குறேன்னு கேட்பானே. உள்ள இருந்து குடுக்காத அப்படின்னுவா, குடுக்காத அப்படின்றானா. நிறைய சொல்லுவாங்க. தெரியலையே, எதோ பாக்குறான் வேலையே. இல்ல ஐயா கொடுப்பாரு சார், ஐயா கொடுப்பாரு. கேட்பாரு சார், ஐயா கொடுப்பாரு. இப்ப குடுப்பாரு, அது விடுங்க, அது தெரியும் குடுப்பாருன்ட்டு. வல்லார் என்ன சொல்றாரு?
இற்றை பொழுது அப்படின்னு தான் கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. இற்றை, இப்பொழுது, இத்தருணம், இப்ப அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? ஆமா. நான் அததான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எப்ப வேணாலும் நீங்க எப்ப கொடுப்பீங்கன்னு தெரியாது. அதை நினைச்சே எங்களுக்கு கவலையா இருக்கு. இப்ப நீங்க இப்ப கொடுங்க. இப்ப என்ன கேட்டுவிட்டோம்? நம்ம என்ன கேக்குறோம்? இந்த அருளை கொடுத்து அதான் இல்ல, அருளை கொடுத்து வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கிற சுகத்தை தானே கேட்கிறோம். வேற என்ன பொண்ணா பொருளா கேட்டோம்? அதான் சாமி, அதுக்கு தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேற எதுக்கு கேக்குறோம் நம்ம? சும்மா இருந்தாலே எங்களை சும்மா வச்சிருந்தாலே போதும். இல்லைனாக்கா இந்த மனசு பண்ற பாடு படாத பாடு அதுகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. எனக்கு என்ன ஸ்பெஷலு சாமி? இல்லைங்க, இந்த 69வது பாட்டு பயங்கரமான பாட்டு இல்லைங்க, அதை அப்புறம் பார்ப்போம். 68வது பாட்டு. புரை சூழ்ந்த வேணி முடிக்கணியே சரியா? எம்பெருஞ்செல்வமே கரை சூழ்ந்த கண்டத்தெம் கரை சூழ்ந்த கண்டத்து கரை, அந்த நீலக்கரை கண்டத்து என் கற்பகமே நுதற்கட் கரும்பே நுதற்கனா சூழ்ந்த மற்றொளீர் மாமணியே மன்றொளீர் மாமணியே என் மனம் முழுதும் குறை சூழ்ந்து கொண்டதென் செய்கேன் அகற்ற குறித்தரு. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா இல்லையா? இவங்க மட்டும் கேட்டுக்கோங்க, ஜாலியா எல்லாம் ஜாலியா எல்லாம் கேட்டுக்கிறது பாருங்க. என் மனம் முழுதும் குறை சூழ்ந்து கொண்டதென் செய்கேன் அகற்ற குறித்தருளே. பாத்தீங்களா, இந்த ஒரு பாட்டுல மாட்டிக்கிட்டே வல்லர் அப்படின்னா மாட்டிக்கிட்டே இருத்தியா சவே கேட்டுக்கிட்டு. இப்ப நாங்க அதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேற என்ன கேக்குறோம்? வேற ஒண்ணும் கேட்கல. இதுதான் இது குற்றத்தை போக்கி விட்டுருங்க. நீங்க அருளை கொடுத்து எங்களுக்கு நீங்க பணக்காரனா அதெல்லாம் ஒண்ணும் ஆக்க வேண்டாம் சாமி. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த குற்றத்தெல்லாம் போக்கி விட்டீங்கன்னா நாங்க நிம்மதியாவே இருப்போம். அதுதான் பிரச்சனையே இப்ப. சரி சொல்லுங்க. பிறை சூழ்ந்த வேணி, பிறை சூழ்ந்தன்னு பிறையா வேணி என்ன? பிறை சூழ்ந்தனா என்ன? நிலாவா? பிறை சூழ்ந்த வேணி, தலையில வந்து வேணி வேற இருக்கா? ஓகே. முடிக்கணியே என் பெருஞ்செல்வமே கரை சூழ்ந்த கண்டத்து கரை சூழ்ந்த 4 வருஷம் சாப்பிட்டுக்கார என் கற்பகமே நிற்கட் கரும்பு நித்திகனுடைய கரும்பு மாமணியே வேதங்கள் சூழ்ந்த மனிதர்களுடைய மாமணியே என் மனம் முழுவதும் குறை சூழ்ந்து கொண்டது தான் பெரிய வாக்கியம். அதான் சொல்றேன். மனம் முழுவதும் இதை விட வேற வேணாம் அப்பையா. ஒன்றும் சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். காமகுரோத லோபம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். என் மனம் முழுவதும் குறை சூழ்ந்து கொண்டதையா என்ன செய்ய முடியும்? மனம் முழுதும் செஞ்சா என்ன பண்ண முடியும்? அகற்ற குறித்தருளே. அததாயா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க மட்டும் ஜாலியா கேட்டு வாங்கிக்கிட்டீங்க. இல்லைங்க, நான் இன்னொரு கேள்வி இருக்கு, வரலாற்று நான் கேட்கணும். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கிக்கிட்டு சாமி நிறைய கேட்டிருக்காத, நான் உனக்கு மனம் கல்லா ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல இல்லையா? ஆமாவா கேட்டிருக்காங்களா இல்லையா? இப்படி வல்ல ஒரு ஆளுக்கு இல்லைங்க, வல்ல ஒரு ஆள் கிடைச்சிட்டே கேட்டீங்களா? மறு கரடியா இருக்கிட்டு இந்த மாதிரிலாம் கேட்பீங்களா அப்படின்ட்டு இருக்கீங்களா? வேற யார்கிட்ட கேக்குறது? இல்லையே, உயிர்களுக்கு ஒரு இடையரெல்லாம் விலகணி அடைந்து விளக்குக மகிழ் கண்டு அகவலை எழுதி வச்சது யாரு? நீங்கதான். நீங்க எழுதி வச்சதுனாலதானே இப்ப பிரச்சனையே. அத வேற நாங்க படிச்சு தொலைச்சு விட்டோம். அதை வச்சுதான் நாங்க இப்ப மடக்குறோம். மடக்கி கேட்டாதான் கொடுப்பாங்களோ. 3 வாரம் வெள்ளம் மடக்கி தான் இருக்கு. அதே மாதிரி வேற என்ன பண்றது? ஏன்னா
இது மயிலே மயிலுன்னா இறகு போடாது, வேற மாதிரி பாக்கணும் இது. இப்ப உடனடியா கொடுக்குன்னா வேற வழி இல்ல, வளைக்கணும் மடக்கணும். சரி வாங்க. ஆஹா. கண்கட்டி ஆடும் பருவத்திலே முளைகண்ட ஒரு வெண்கட்டியால நினைக்கின்ற ஒரு சிறு பிள்ளையைப் போல் என்கட்டி யானும் அருள் விடைந்தேன் சிவனே. என் நெஞ்சம் புண்கட்டியாய் அலைகின்றது மண்கட்டி போலிருந்தே போலுதிருந்தே. இது வாங்க. கண்கட்டி ஆடும் பருவத்திலே நான் சொல்றேன். கண்கட்டி கண்ணாமூச்சி விளையாண்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அந்த வயசுல ஒரு பொம்பளைய பாத்துக்கிறான். அவளை கல்யாணம் பண்ணலாம், நல்லா இருக்குவேன்னு அவன் நினைச்சிருக்கான். அந்த பையனுக்கு ஆசையை பத்திங்களா சாமி? நானும் நினைச்சிருக்கேன் சாமி அந்த மாதிரி. அப்படியா? சின்ன வயசுல ஒரு பொண்ணை பார்த்து ஐ நல்லா இருக்கே பொண்ணு அப்படின்ட்டு. அதான் சொல்றேன், எனக்கு அனுபவம் இருக்கு. சரி வாங்க சொல்லுங்க. அப்படியா ஆடுறீங்க? அப்படியா ஆடுறீங்க? இது பையன்களுக்கு வர ஆசை தானே. சொல்லுங்க. கண்கட்டி ஆடும் பருவத்திலே நீங்க சொன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க. இந்த கண்ணாமூச்சா சொல்றீங்களே, கண்ணாமூச்சா பருவத்துல முளைகண்ட ஒரு பெண்ணா பெரிய 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 பொம்பளை. வயசுக்கு வந்து ஒரு பொம்பளை. ஆமா. அந்த அது பொண்ணு வந்து சின்ன பையன். பையனை போல என்கட்டியான் அழிந்தேன். என்கட்டினா என்ன சார்? என்கட்டி யான் உன் அருள் விழைந்தேன் அப்படின்னா என்ன? என்கட்டி ஜீவன் சிவன ஜீவன உழைஞ்சல. ஓ, என் குணம். ஜீவன குணம். என்கட்டி யான் உன் அருள் விழைந்தேன் சிவனே. என் நெஞ்சம் புண்கட்டியாய் அலைகின்றது அப்படின்னா புண்கட்டி பொண்ணு கட்டி சார். புண்ணு எல்லாம் கட்டி பொண்ணு புண் கட்டி கட்டி புண்ணா போகுதுல்ல. சரி. வலிக்கும். வலிக்கும். அதான் என் நெஞ்சம் அப்படி அலையுது. மண் கட்டி போய் மூஞ்சி போய் அலையுது. மண் கட்டி போல் போடுவது இந்த திட்டமா நிக்க மாட்டேங்குதா? ஆமா. புண் கட்டியா வலிக்குது, மண் உதிருது. நீ காலையில இதான் மண் கட்டி போல உதிர்ந்து தான் போச்சு. காலையில நம்ம தியானம் பண்றோம்ல சாமி, நான் இன்னைக்கு கொஞ்சம் கவனிச்சேன். என்னதான் பண்ற நீன்னு பாப்போன்ட்டு பார்த்தாக்கா அப்படியே புருவ மத்தியில அப்படியே கவனம் வைக்கிறோமா, எப்படிதான் அங்க இருந்து போனேன்னே தெரியல. பாத்துக்குங்க. அப்ப எந்த அளவுக்கு வேலை பார்த்து எப்படி நான் அவ கூட போனேன்னே தெரியல. பாத்துக்குங்க. ஜாலியா கூட்டு போயிட்டு எங்கேயோ விட்டுருச்சு சாமி. இங்க பார்த்தா வேற எங்கேயோ இருக்கு. புருவ மத்தியில கவனம் வச்சுட்டு இருந்த ஆளு எப்படிதான் நான் அங்க போனேன்னே தெரியல. அவ பாத்துங்க எந்த அளவுக்கு வேலையை பார்த்துருக்கு. பழாபல மனசு நம்மள விட மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு கோட் படிச்சேன் சாமி, ஒரு நல்ல ஒரு கோட் படிச்சேன். அதுதான் டைம் இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் படி டைம் இருக்கு உங்களுக்கு. ராத்திரி உட்காந்து இதெல்லாம் படிக்க வேண்டியதான். ஏன் என்ன சாமி அதுக்காக நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி எது நான் ஃபேஸ்புக் திறந்தாலே நான் இந்த மாதிரி எல்லாம் பாக்குறேன்ல, அதனால எல்லாம் வந்துடும். நான் படிக்க வேண்டாம், அவனிலே அனுப்பி விட்டுருவாங்க. ஏதாவது ஒண்ணு அனுப்பி விட்டுருவாங்க. இல்லைங்க சொல்றேன். அதாவது do not believe what you think. Do not believe what you think. புரியுதா என்னன்ட்டு? அதாவது நீ என்ன நினைக்கிறியோ அதை முத நம்பாம இரு, நீ உருப்பிட்டுருவேன்றாங்க. இப்ப நம்ம பிரச்சனையே அதுதானே சாமி. நம்ம பிரச்சனையே அதுதான். இப்ப ஏதாவது அது சொல்ல போய் அதை நம்பி அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகி. நான் ஒரு கதை சொல்றேன் பாருங்க சாமி, பாருங்க. ரெண்டு பேரு ஒரு மணிமண்டபம்னு வச்சுக்கலாம், சத்திரம்னு வச்சுக்கலாம். அங்க வந்து உட்காந்தானுங்க மத்தியானம் நேரம்.
மத்தியான நேரம் வந்து உட்காந்துட்டு ஒருத்தன் சலிச்சுக்கிட்டான். என்ன வாழ்க்கையோ போ அப்படின்னு நானும். ம். லோன் அப்ளை பண்ணேன் இன்னும் கிடைக்கல அப்படின்ட்டு. இவன் கேட்டானா, நீங்க எதுக்கு லோன் அப்ளை பண்ணீங்க? ஒரு நேரத்துக்குள்ளத்த வாங்கி விவசாயம் பண்ணலான் இருந்தேன், இன்னும் தான் கொடுக்குறாங்க லோனு அப்படின்னா. அப்படியா, விவசாயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? விவசாயம்னா என்ன போட போறீங்க? என்ன போட போறேன், நெல்லு இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்ட்டு. இப்ப நீயும் ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு இவரு கேட்டுக்காரு அவனு. அது ஆமாங்க, தெரியும். உங்க தெரியும், தெரியும், அது தெரியும், அது தெரியும். தெரியுமா? தெரியும். இவரு என்ன சொல்றாரா, நான் வந்து லோன்லாம் இல்ல, ஒரு 4 மாடு வாங்கி மேய்க்க அதான், விடலான்னு அதான், இருக்கேன். அதான். உடனே ஏன் மேய்க்க விடலாம்? ஏன்னா நீங்க எங்க மேய்க்க விட போறீங்க? நீங்க தான் அங்க நல்லா நட்டு வச்சிருக்கீங்களே, அதுல மேய்க்க விட்டுருங்க அப்படின்னு. அதான். உடனே 2 பேரும் சண்டை போட்டு உருட்டு, என் நிலத்துல நீ எப்படிறா நீ வந்து இல்ல, மேய்க்க அது விட? இப்படி கதை தாரம் அப்படி இல்ல. ம் இந்த கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடி விளக்கு சிம்னி எல்லாம் இருக்கு இல்லையா, ம். அதை வைக்கிறவங்க 2 பேரு. அது விக்கிறோம் 2 பேரா? அது கண்ணாடி சிம்னி எல்லாம் வைக்கிறவங்க அவங்க வச்சுட்டு வந்தாங்க. ஒருத்தர் மேல உட்காந்தாங்க. ம் இல்லை, வெயில் ரெஸ்ட் எடுத்து. ம் அப்ப கேட்டான், நீ எவ்வளவு வியாபாரம் ஆச்சுன்னா, நல்லா தான் போச்சு அப்படின்னா. எவ்வளோ பணம் நிறைய பணம் ஆச்சு அப்படின்னா. என்ன பண்ண போறேன்னா, ம் நீ சொன்ன மாதிரி தான் நல்லா போறேன் அப்படின்னா. ம் நல்லா வாங்கி பயிரிக்க போறேன். சரி, நல்லது நல்லா வச்சு அப்ப நீ என்ன பண்ண வரலாம், நான் வந்து 50 ஆடு வாங்குவேன் அப்படின்னா. ம் ஆடு வாங்கி எங்கேயும் மேய்ப்பேன் அப்படின்னா. இல்லை, நல்லது வச்சு நல்லது மேய்ப்பேன் அப்படின்னா. என்ன ஏன்னா அதே நான் கஷ்டப்பட்டு விளைச்சி நல்லா வாங்கி பயிர் வச்சா ஆடு அது ஒன்று மேய்ப்பேன் நீ. சரி, நான் சரி வெட்டி ஓங்கி உதவட்டான். ம். அது கல்யாணம் எல்லாம் போட்டு வச்ச சூடா ஆ. இல்ல. மொத்தம் போச்சு, அவ்வளோதான். உள்ளதும் போச்சு. உள்ளதும் போச்சு தான் நல்லா கண்ணாது. ஓகே சாமி, இது என்ன கதை அப்படின்னாக்கா, இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதுதான் நம்ம மனம் மனம் பிரச்சனையே. மனதிலேயே வந்து மனம் வந்து அதான், அதான். ஏதாவது ஒரு படத்தை காட்டி அது நடந்துட்ட மாதிரியே நம்ம நினைக்கிறோம். ஆமா, அதனாலதான் ஆமா. ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வருது. அவர்களுக்கே வந்து நான் பாரு. ஒரு இது காட்டுறேன் பாருங்க சாமி, நான் ஒண்ணு படிச்சேன். நல்ல கதை இது. சும்மா பார்ப்போம், இதையும் கொஞ்சம் பார்ப்போம், வாழ்க்கையும் என்ன சொல்றீங்க? ம். கொஞ்சம் பார்ப்போம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க பாருங்க சாமி, இங்க பாருங்க. What is poison? Anything which is more than our necessary is poison. முடிச்சு கதை. It may be power, wealth, hunger, ego, greed, laziness, love, ambition, hate or anything. எதெல்லாம் அளவுக்கு அதிகமா இருக்கோ அதெல்லாம் பாய்சன் தான். இப்ப உதாரணத்துக்கு சாமி, தீனி ஒரு அளவுக்கு மேல சீனி எடுத்தீங்கன்னாக்கா முடிஞ்சது, பாய்சன் தான் அது. அதே மாதிரி லவ் ஒரு அளவுக்கு மேல நீங்க ஓவரா லவ் பண்ணீங்கனாலும் பிரச்சனை தான். அதே மாதிரி பவர் ஒரு அளவுக்கு மேல உங்களுக்கு பவர் வந்துருச்சுனாக்கா, நான் இதை படிச்சுட்டு தான் யோசிச்சேன். ஒரு சமயம் வள்ளலார் வந்து ஒரு அளவோட தான் கொடுப்பாங்க போல இருக்கு, அளவுக்கு மீறினாக்கா பவர் கிடைச்ச பிறகு நம்ம எப்படி மாறுவோம்னு தெரியாத. நான் அதை படிச்சுதான் யோசிச்சேன். அதனாலதான் வரலாறு எதிர்த்து தாமதிக்கிறாரு போல இருக்கு. அப்படியும் யோசிக்கிறேன், இப்படியும் யோசிக்கிறேன், எனக்கே புரியல நான் என்ன பண்றேன்ட்டு. What is fear? Non-acceptance of uncertainty. If we accept the uncertainty, it becomes adventure. அதாவது என்ன நடக்குன்றது யாருக்கும் எது நடக்க தெரியாது சாமி. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. அதை ஏத்துக்கக்கூடிய மனம் இல்லைன்னா தான் உங்களுக்கு பயம் வரும். அடுத்து என்ன நடந்துருமோ என்ன நடந்துருமோ என்ன தெரியுமோ. அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர். அட்வென்ச்சர் என்ன சொல்லுங்க தமிழ்ல சாமி? அட்வென்ச்சர் என்ன சொல்லுங்க தமிழ்ல? சாதனை. சாதனை. சாதனையா? சார். சாதனை. அப்ப இந்த மாதிரி இருக்கு. சாகசம், சாதனை, சாகசம். சரியா? இப்ப நம்மளுக்கு பிரச்சனையே வந்து ஃபியர் தானே சாமி. என்ன ஆயிருமோன்னு பயந்துட்டு இருக்குமா இல்லையா? அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப முன்னுக்கு என்ன இருக்குன்னு தெரியல.
இது முன்னுக்கு என்ன இருக்குன்னு தெரியாதனால இது அன்சர்டினிட்டி. அதாவது அன்சர்டினிட்டி என்ன சொல்றீங்க? அன்சர்டினிட்டி என்ன சொல்லுங்க தமிழ்ல? நிலையில்லாதது. நிலை இல்லாததா? இப்ப என்ன நடக்குன்னே தெரியாது. அது என்ன சொல்றீங்க? உறுதி இல்லாதது. உறுதி இல்ல சாமி. சார் நிச்சயமற்ற தன்மை. அதான் ஒரு நிச்சயம் இல்ல, என்ன நடக்குன்னே நிச்சயம் இல்ல. ஒரு 2 மாசத்துக்கு முன்னுக்கு நான் போட்ட பிளான் வேற, அப்படியே தலைகீழால மாறிடுச்சு பாருங்க. அது நிச்சயமே இல்ல, நம்மளுக்கு தெரியாது. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, நீங்க ஒன்றும் பிளான் போட வேண்டாம். அன்னைக்கு நீ சொன்னீங்கல்ல, அதாவது நம்ம வந்து எந்த பிளானும் போட வேண்டாம், அவன் பிளான்ல அப்படியே போய்கிட்டே இருந்தாக்க சிறப்பு. envy, பொறாமை, non acceptance of good in others. If we accept that good, it becomes inspiration. அதாவது அது வந்து நமக்கு வந்து ஒரு உந்துதலா இருக்கும். அடுத்தவன் நல்லா இருந்தாக்க உங்களுக்கு ஏத்துக்க முடியாது. தெரியாது, வைத்தறிச்ச வைத்தறிச்ச அதை ஏத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஓகே அவனை மாதிரி நானும் ஆகணும், அவன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி நானும் ஆக முடியும். அவனை போட்டு கீழே இழுக்கிறது இல்ல. What is anger? Non-acceptance of things which are beyond our control. If we accept, it becomes tolerance. அதாவது ஆங்கர்னா என்னன்னாக்கா, நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. அதை ஏத்துக்கிட்டோமாக்கா நம்ம வந்து அது டாலரேட் பண்ணிக்க. டாலரேட் என்ன சொல்லுவீங்க? தமிழே சரியா வர மாட்டேங்குது போங்க எனக்கு. இல்ல அது வந்து அது வந்து சகிப்புத்தன்மை வந்துடும். என்னது? சாலாண்மையா? எனக்கு தெரியாது சாமி அதெல்லாம் நீங்க சொல்றது. What is hatred? Non-acceptance of person as he is. If we accept person unconditionally, it becomes love. ஒருத்தவங்களை நம்ம வந்து ஹேட் பண்றோம் எப்படின்னாக்கா, அவன் எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரி அவனை வந்து நம்ம ஏத்துக்கிறது இல்லை. அவன் வந்து நம்ம நினைச்ச மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எவனும் நம்ம நினைச்ச மாதிரி இருக்க முடியாது, இருக்கவும் முடியாது, இருக்கவும் மாட்டா. அவன் இருக்கணும்னு நினைச்சாக்கா நம்ம தான் முட்டாளி. அதனால அவன் எப்படி இருக்கானோ அப்படியே ஏத்துக்கிட்டோமாக்கா பிரச்சனை இல்லை. என்ன சாமி, நீங்க என்னோட Facebook போய் பாருங்க, எல்லாம் இருக்கும். இது இந்த மாதிரி விஷயம் தான் நிறைய இருக்கும். என் Facebook நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்களா இல்லையா? என் கூட எல்லாம் நீங்க ஃப்ரெண்டா இருக்க மாட்டீங்க. தெரியாது. என்னது ஆரம்பிச்சுவீங்கன்னா போடுங்க. நீங்க என் ஃப்ரெண்டா தான் இருக்கீங்க, நீங்க பாக்கல, அதான் உங்க பிரச்சனை. அப்படியா? என்ன பண்ணும்? நான் என்ன அனுப்புறேன் பாருங்க. என்ன பண்ணாக்கா என் பேரை அடிச்சு தேடிட்டு போய் பாருங்க, அதுல நிறைய கோட்ல இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். நிறைய விஷயம். நைட்டு உட்காந்து இந்த மாதிரி நான் சும்மா பாப்பேன் சாமி. பார்த்துட்டு நல்ல விஷயம் தான் அதை நான் ஷேர் பண்ணுவேன். வாழ்க்கைக்கு உதவியா இருக்குமே மற்றவங்களுக்கும் அப்படின்ட்டு நல்ல விஷயம் போட்டு ஷேர் பண்ணுவேன். நேரம் இருக்கா சாமி? எப்பயாச்சும் காடியில நம்ம பிள்ளைங்களை ஏத்த போறோம்ல, பிள்ளைங்களை ஏத்ததுக்கு போயிட்டு வெள்ளையா போயிடும்ல, காடியில உட்கார்ந்து இருக்கும் போது இதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான். இந்த மாதிரி பார்த்து கருத்து நம்ம பேசுற கருத்தெல்லாம் கேட்டுக்க வேண்டியதுதான். காடியில போகும்போது சும்மாவா தானே இருக்கும், காது இது சும்மா தானே இருக்கே, அது நேரத்துல கருத்து கேட்போம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஹவர் சாமி பிள்ளைங்களை போயிட்டு விட்டுட்டு ஏத்திட்டு வர்றது காலையில 6:45 போனா மறுபடியும் 5:45 தான் வந்து சேருவேன். 7:45 தான். கேள் போடுமா? நான் ஏன் சாமி கேளுக்கு போறேன்? இங்கேருந்து ஸ்கூல் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகணும் என் வீட்டுல இருந்து. இந்த ஊர் பேரு திருங்கானு. ஊர் பேரு பஸ்ஸுன்றேன். அததான் சாமி பஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
புரியுதா இருக்கும். தம்பி. பெஸ்ஸூரா? ம். பெஸ்ஸூர்ல எங்க போனோம்? சிவகானூரா? பெஸ்ஸூர்ல இருந்து ஜெர்தேக்கு போனோம். இப்ப அது அதான் அப்படி சொல்லிட்டாலும் உங்களுக்கு அப்படி புரிஞ்சிரும். அது கேள்வி கேட்டு என்ன பண்ண போறீங்க? இங்க வீட்டுல இருந்து 20 கிலோமீட்டர் போனோம். அந்த நேரத்துல இதெல்லாம் கேட்க வேண்டியதா, இதெல்லாம் பார்க்க வேண்டியதான்ற. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பாய பொழுதுகிட்டு பாத்துக்கிட்டா போறது. எதையாவது ஓகே கருத்து கிருத்து படிச்சு நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே ஓகே. நல்லது உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டு நாசமா போகாம இருந்தா சரி. சரியா சாமி? இப்ப அந்த கருத்து நல்லது தானே? அது படிச்சாக்க கொஞ்சம் தெளிவு வரும்ல, அதுக்குதான் சொல்றேன். எதுக்கு வள்ளலார் பொறாமைப்படக்கூடாது. தன்னால் தன்னால் முடியாத காரியம் பிறருக்கு முடிந்தது எண்ணி பொறாமை அடையாத நீ செத்து போயிருவ. உனக்குள்ள உன்னுடைய அதாவது சாமி எவெல்லாம் பொறாமைப்படுறானோ அவனுக்கு எல்லாம் கேஸ்ட்ரிக் வருமா? உங்களுக்கு தெரியுமா? வரும் தெரியும். வயித்தெரிச்சல்ன்றாங்கல்ல, அதுதான் கேஸ்ட்ரிக் தான் வயித்தெரிச்சலா. ஓ புரியுதா? ஓ வாங்க அடுத்த பாட்டை பார்ப்போம். பாருங்க நிறைய இருக்குது. இது பாட்டு படிச்சு முடிச்சுக்கோ. மெய்விட்ட வஞ்சக நெஞ்சால் படுந்துயர் நெருப்பில் நெய்விட்ட வாரி. பார்த்தீங்களா? எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றிருக்கிறாங்க. சரியா? நெய்விட்டவார் இந்த வாழ்க்கையின் வாதனை நேரிட்டதால் போய்விட்ட நெஞ்சு பொய்விட்ட நெஞ்சுறும் பொற்பதத்தைய இப்பொய்யனை நீ கைவிட்டிட நினையேல் அருள்வாய் கருணை கடலே. என்ன ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இப்பதான் நாம இல்லைங்க, இந்த 60க்கு மேலதான் நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வருது. இது நம்ம விடக்கூடாது, தொடர்ந்து பார்க்கணும். நம்ம நிலைமை, அதாவது கடவுள்கிட்ட நம்ம என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அதெல்லாம் வருது. அனுபவிச்சு எழுதியிருக்காங்க. சொல்லுங்க. ஆனா அனுபவிச்சு எழுதிவிட்டு என்ன பையன் பட்டுன்னு நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதானே. ஒரு சமயம் இந்த அருளை இவனால தாங்க முடியாது, கொடுத்த மக இவன் ஓவரா ஆடிடுவான்ட்டு நம்ம இப்ப நான் கேட்கிறோம் சாமி. கொடுத்த பிறகு நம்ம மனம் எப்படி மாறுன்னு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்னாக்கா அருளை கொடுத்து மனதை மாத்தி. நான் எப்போதும் ஒரு பாட்டு படிப்பேன் சும்மா சாமி. மருளும் துயரும் தவிரும் படியன் மனமன்றி நீ வருவாய. நீ வா, முடிச்சு போ. ஆமா தானே சாமி? நீ வந்துட்டுனாக்கா மனம் ஒழுங்கா இருக்கு தானே? அப்படியா கதை? அடுத்த வரி பாருங்க. இருளும் பவமும் பெருவஞ்சக நெஞ்சின நின்றுகழேல் நீயே என்னை இகழாத. நான் வர சொல்றேன், நான் எப்படிப்பா வர்றது? நீ இருளு பாவம் எல்லாம் வச்சிருக்கிற அப்படின்னு என்னை இகழாதுன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா சாமி? நல்லா சொல்லுவாங்க. ஆனா இவங்க நம்ம மனசுல உட்கார. ஏ சாமி, நான் இன்னைக்கு காலைலதான் கேட்டேன். இதெல்லாம் எழுதிருக்கீங்க, எல்லாம் எழுதுறீங்க, நல்லா இருக்கு, கேட்க படிக்க நல்லா இருக்கு. பிராக்டிக்கலி நீங்க உட்காந்தீங்கன்னாக்க ஈஸியா இருக்கும்ல. என்ன சாமி? நீங்க வேற இதையே கேட்டுட்டு இருக்கான்னு கடுப்பாக போறீங்க. என்னடா இது? சரி படிங்க சொல்லுங்க, முடிச்சுக்கோ வாங்க. மெய்விட்ட வஞ்சக நெஞ்சால். உண்மை விட்ட வஞ்சக நெஞ்சு. உண்மையை விட்டியா? உண்மைனா என்னது உண்மை? இது உண்மையா? உண்மையை பொய்தான் சொல்லுவா. ஆமா சாமி. நம்ம சொன்னா இல்லையா, மனதுல எது தோன்றது அனைத்தையும் நம்பாதீங்க, அது நிறைய பொய் இருக்கு. ஒரு ரிசர்ச் சாமி, சும்மா சொல்லிக்கிறேன் சாமி. ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் ஒரி பண்றாங்கல்ல, வருத்தப்படுறோம்ல, அந்த ஒரி பண்றது ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா 85% நீங்க ஒரி பண்ணது எதுவுமே நடக்காதான். புரியுதா சாமி? காலப்படாது இல்லையா? நிறைய காலப்படாது இல்லையா? ஆமா, 90% நடக்காதான். அதான் சொல்றேன். அப்ப நடக்காத விஷயத்த, ஆனா அது நடந்த மாதிரி உள்ள துன்பத்தை அது ஏற்படுத்திடுது நம்மளுக்கு. ஆமாவா இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ், அந்த டென்ஷனு,
அந்த இது அங்கம் குழப்பம் எல்லாத்தையும் ஏற்படுது. அப்ப எப்படிப்பட்ட கெட்ட பயலா இருக்கும் இந்த மனம். இல்லையா வாஸ்தவம் சாமி? வாஸ்தவன்றீங்க. நெய் விட்டு அலைஞ்சால் பழந்தேர் சொன்னார் இல்லையா? ம். நெய் விட்ட மாதிரி நெய் விட்ட மாதிரி இந்த வாழ்க்கையில வாதம் இருக்குது. வாதம் இல்லைங்க, இருக்குது. நெருப்புல நெய் விட்ட மாதிரினா தக 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 தகன்னு தக இந்த மாதிரி தக மாதிரி இந்த வாழ்க்கையின் வாதனைனா என்ன சாமி? வேலை திரும்ப நேரிட்டதால் போய்விட்டு நெஞ்சிடும். ம். போய்விட்டு நெஞ்சிருக்க அதில் வருவான். ஓ, பொய்விட்ட நெஞ்சில தான் வருவான். பொய்னா என்ன? என்ன சொல்றது? உலகியலா? உலகில்தான். அதுதானே சாமி பொய். இப்போ நெஞ்சு வர வரைய போய் பொறுப்பது செய்யா பரமரத்தானே பொய்யனே பொய்யனா இவரு. இப்பொய்யனே நீ கைவிட்டது நேயர் கைவிட்டாத அல்வா கலக்கிறது. அதுதான் வள்ளலார் கை விட்டுறாதீங்கப்பா. நாங்க அப்படி எல்லாம் கேக்குறோம். எங்களை வெறுத்து ஒதுக்கிடாதீங்க. நீங்க சொன்ன டெக்னிக் வச்சுதான் நாங்க உங்ககிட்ட போடுறோம். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கடவுளை அந்த கேள்வி கேட்டுருக்கீங்க. இப்ப உங்களை கேக்குறாங்க. கூறுபாரு சேட்டிய மரத்துல கூரை பார்த்து விட்டுல. அதான் ரீதா கிஜா முடிச்சுங்க சாமி. Nilai Rita sih ada kerja Rita? Tak ada kerja, sir. Dah siap bincang dah. Okay, kerja. Okay, Sami. முடிச்சுங்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் தெய்வத்திலுள்ளே தரம் ராமலிங்காவயம் ராமலிங்கம் ஐயா சாமி வணக்கம் சாமி. நன்றி சாமி. வணக்கம் நன்றி சார்.